நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளி 63 நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடம் காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலின் திருக்குளத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காரைக்கால் அம்மையார் என்று போற்றப்படும் புனிதவதியாருக்கு 1929ஆம் ஆண்டு மலைப்பெருமாள் பிள்ளை அவர்களால் காரைக்காலில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இங்கு சிவபெருமானுக்கும் ஒரு சந்நிதி உண்டு. இங்குள்ள இறைவனின் பெயர் சோமநாதர். புனிதவதியார் நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வணிகர் சமூகத்தில் பிறந்தவர். புனிதவதியாரின் பெற்றோரின் பெயர் தனதத்தன் தர்மவதி தாயார் அவர்கள். இந்த தலத்தின் பெருமையை பற்றி கூறும்போது, தும்புரு என்ற தேவர் வீணை வாசிப்பதில் சிறந்தவராக இருந்தார். இவருடைய மகள் பெயர் சுமதி. சுமதி சிவபெருமானை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது துர்வாச முனிவர் அங்கு வந்தார். துர்வாச முனிவர் வந்ததை சுமதி கவனிக்கவில்லை. ஆகவே சுமதி மீது கோபம் கொண்ட அந்த துர்வாச முனிவர் மானிட பிறப்பு எடுக்கும்படி அந்த பெண்ணிற்கு சாபமிட்டு சென்று விட்டார். அவள்தான் புனிதவதியாக பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. சிவன் இவரை அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்காலில் இவர் அவதரித்ததாலும் இவர் காரைக்கால் அம்மையார் என்று அன்போடு போற்றப்படுகிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதி காரைக்கால் அம்மையாருடைய அந்த சந்நிதியை தான் நாம் இப்போ தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலுக்கும் ஒரு தல வரலாறு உண்டு. புனிதவதியார் பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் கணவர் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களில் ஒன்றினை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டார். அந்த மாம்பழத்தினை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினை பெற்றார். பிறகு இல்லற வாழ்வை துறந்து சிவபெருமானை சரணடைந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று மாங்கனி அழைத்தல் திருவிழா இங்கு வெகு கோலாகலமாக நடைபெறுகிறது. இங்கு பௌர்ணமி அன்று சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதியுலா செல்வார். அப்போது மக்கள் மாங்கனிகளை வீசுவர். குழந்தை பாக்கியம் பெற விரும்புவோர் தங்களது சேலையில் மாங்கனிகளை தாங்கி பிடிப்பர். மறுநாள் காலை 5 மணிக்கு காரைக்கால் அம்மையார் எலும்பு வடிவில் கைலாயம் சென்ற அந்த நிகழ்வானது இங்கு நடைபெறும். 63 நாயன்மார்களுள் ஒருவரான இந்த காரைக்கால் அம்மையாரை சிவபெருமானே அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர். ஆகவே நாமும் இத்தலத்திற்கு சென்று வழிபட்டு நலம் பல பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.